வணக்கம் கிரி. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த பட்ஜெட் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் அந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது ஹைலைட்ஸ் மட்டும் பேசிகிட்டே இருந்தாங்க நம்ம ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அது ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாது. அண்ட் சில விஷயம் புரிஞ்சிருந்தாலும் அது வந்து ஏன்னா ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நம்மளுக்கே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ அந்த ஃபுல் ஸ்பீச் வரும்போது தான் வந்து அதில் இருக்க இன்டெப்த் என்ன, அந்த ஃபைனல் மீனிங் என்ன நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஆஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் இந்த பட்ஜெட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஸோ நீங்கள் வந்து ஒரு லேமேனுக்கு வந்து என்னென்ன அதில் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? நான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் ஒரு இந்தியன் எக்கானமி ஒரு பெரிய க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறதான் ஒரு பட்ஜெட்டில் பார்க்கணும். ஓகே. அது வரைக்கும் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது வெறும் 2 லட்சம் கோடி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி. ஓகே. ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த பட்ஜெட்டில் 12 லட்சம் கோடியை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. ஓகே. அது வந்து ரயில்வேஸாக இருக்கலாம். ஓகே. இப்போ ரயில்வேஸ்னா ஒரு காரிடார்னு சொல்கிறாங்க. சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத், மும்பை டு புனே, இந்த மாதிரி ஒரு 7 இடத்துல காரிடார் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது தி என்டையர் எக்கானமியே டெவலப் ஆகும். ப்ளஸ் Tier 2 Tier 3 சிட்டிஸில் டெம்பிள் டூரிசம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 12 லட்சம் கோடி வந்து வில் ஹேவ் மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவேன். இப்போ இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை வேறு என்னெல்லாம் கவர் ஆக வாய்ப்புகள் இருக்குது சார்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரயில்வேஸ் இருக்கட்டும், ரோட்வேஸ் இதில் எதனா வரும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறதெல்லாம் கூட இதிலே கவர் ஆகுமா? கண்டிப்பாக. ஆயுஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த ஆயுஷ் சம்மந்தப்பட்டதில் மெடிக்கல் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பயோடெக் ஃபார்மான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து 2000 கோடி 10,000 கோடி, ஏன் எம்எஸ்எம்இ கூட ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10,000 crores சொல்லியிருக்காங்க அந்த ஃபண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக. ஒரு க்ரோத் ஃபண்ட் அப்படின்னு ஒரு 10,000 கோடி வச்சிருக்காங்க. பட் எங்கெங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க என்ன இதுன்றது அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியல. நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. பட் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பட்ஜெட்னு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா பிக் டிக்கெட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே டைமில் ஒரு பட்ஜெட் போது துண்டு விழும். இப்போ அந்த துண்டு விழுறத வந்து ஃபிசிக்கல் டெபிசிட்னு சொன்னீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஓகே. 4.5% கீழே கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா 4.4% கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2021 அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீட்லேயே ஒரு ஹோம் மினிஸ்டராக இருக்கோம் அப்படின்னா வரவு 8 செலவு 10 அப்படிங்கிற மாதிரி இருந்தவன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரவுக்குள்ளே பண்ணணும் அந்த ஒரு ஸ்மால் இதுன்னு. அது வேற இல்லாமல் 11 லட்சம் கோடி வந்து இந்த தடவை வந்து பாரோ பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ இந்த பட்ஜெட்ல நம்ம நிறைய பண்ணிருக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் சார். இந்த 11 லட்சம் கோடி 10,000 கோடி இதெல்லாம் இருக்கட்டும் சார். பட் ஒரு காமனாக ஒரு எம்எஸ்எம்இ செக்டர், ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு அதில்? ஸோ எம்எஸ்எம்இ செக்டர் ஆனஸ்டாக சொல்லிடுங்க. எம்எஸ்எம்இ செக்டருக்கு என்ன இருக்குன்னா நிறைய பண்ணிருக்கலாம், ஆனால் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோல் ப்ரொப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு மாடலில் தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். சோல் ப்ரொப்ரேட்டரில் பண்ணும்போது ஒரு பெரிய லெவலில் வந்து ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற எம்எஸ்எம்இலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏஐ வந்துடுச்சு, எல்லாம் வந்ததுனால எல்லாரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ்டு ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பார்ட்னர்ஷிப்னா என்னன்னாக்கா, இப்போ என்கிட்ட பணம் இருக்கும், உங்ககிட்ட டெக்னாலஜி இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட மேன் பவர் இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட சப்ளையர்ஸ் இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பார்ட்னர்ஷிப். அது ரெஜிஸ்டர்டாக இருக்கட்டும், அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கட்டும், இல்லைனா எல்எல்பியாக இருக்கட்டும், லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் வந்து மார்ஜினல் ரேட் ஆஃப் டேக்ஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நியூ டேக்ஸ் ரெஜிமா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமெல்லாம் கிடையாது. போட்டிங்கனாலும் மார்ஜினல் ரேட் ஆஃப் டேக்ஸ். இப்போ அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு நம்ம வந்து ஒரு 20% 25% நம்ம வந்து டேக்ஸ் பண்ணுறோமோ, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு 25% பண்ணுறோம். ஸோ இந்த எம்எஸ்எம்இக்கு இது வந்து பண்ணியிருக்கலாம். இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து டைரக்ட் டேக்ஸஸே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ எஸ்பெஷலி நான் இந்த பட்ஜெட்டில் நான் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்க்கு நான் எதிர்பார்த்தது என்னென்னா, நம்மளாம் வந்து பிரதம மந்திரி ஸ்கீம்லாம் இருக்கட்டும், ஸ்டேட்டில் இருக்கட்டும், நிறைய ஃபினான்ஷியல் ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்மள ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினா ஃபண்ட் ரேசிங் தான். எனக்கு பிஸ்னஸ் ரன் வந்து எனக்கு கேபிட்டல் வேணும். பட் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. லேட்டான அந்த ஸ்கீம் மூலிமா அந்த பணம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்போது நான் எம்எஸ்எம்இ ஆஃபீஸ் போய் விசிட் பண்ணி எஸ் யுவர் எலிஜிபிள்னு வாங்க, இந்த 1 கோடி 2 கோடி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, 10 கோடி வரைக்கும் இருக்குது. பட் இது எல்லாமே அக்கௌண்ட்டில் டிபாசிட் ஆகிறதுக்கு முன்னாடி பேங்க் மேனேஜர்ஸ் கிட்ட போய் தான், ஏன்னா பேங்க்லேருந்து ஃபர்தராக ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகணும். அப்படி கேட்கும்போது அடுத்த கொஸ்டின் அவங்க கேட்குறது என்னென்னா, உங்களுடைய பேக்கப் டாக்குமெண்ட்ஸ் என்ன, லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி டிபாசிட்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இ டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 10,000 கோடி 20,000 கோடி போன வருஷம் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் ஃபைன். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்மால் ஸ்கேல் ரன் பண்ணுறவங்களுக்கு இது எதுவும் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி தெரியல.
அண்ட் அது எனக்கு அசெட் இருந்துச்சுன்னா நான் இவங்க கிட்ட வரணும். அசெட் இல்லை, என்னோட ஃபினான்ஷியல் பேப்பர்ஸ் கொடுக்குறேன், என்னோட ரிசல்ட்ஸ் காமிக்கிறேன், இதை பேஸ் பண்ணி கொடுக்கணும் போது எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டுக்கும் லைக் சே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க சொல்கிற ஸ்கீம்ஸ் எதுக்காகட்டும், இல்லை நம்மளோட பேங்கிங் செக்டார் அவங்ககிட்ட ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அது இதில் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி இதில் அட்ரஸ் பண்ணல. இதில் உங்கள் வியூ ஏதாச்சும்? கண்டிப்பாக வந்து அது அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். எந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அந்த ஸ்கீமுக்குன்னு சொல்லிட்டு அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ண போகிறாங்க, ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறாங்க, செகண்ட் குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறாங்க, தேர்ட் குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறோம், ஃபோர்த் குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறோம். ஸோ எடுத்த உடனே பண்ண முடியாது. இப்போ ஜென்ரலாக வந்து இந்த தடவையாவது வந்து நான் அந்த 10,000 கோடி எடுத்து வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க எம்எஸ்எம்இக்கு க்ரோத்னு. அதுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி போட்டு இது எந்தெந்த ஸ்டேட்டுக்காக கொடுக்குறோம், இல்லை இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே காமனாக இந்தியா லெவலில் இருக்கிற இதுவா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைரக்ஷன்ஸ் கொடுத்து இந்த ஸ்டெப்ஸ் கூட பண்ணீங்கன்னாக்கா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமான பார்ட் இதில் வந்து சேலரிட் எம்ப்ளாயிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேலரிட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஏன்னா அந்த பட்ஜெட் பார்க்கும்போது கரெக்டாக அந்த 5 நிமிஷம் அந்த சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த ஸ்மால் ஸ்கேல் இருக்கவங்க இந்த ஸ்லாப் ரேட் என்ன பண்ணுறாங்க இதில் தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதில் பார்க்கும்போது இந்த வாட்டி எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் கூட இல்லை. ஈவன் இப்போ இண்டிவிஜுவல் ஐடிஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு ஸ்லாப்னு இருந்தது, நியூ ஸ்லாப்னு இருக்குது. போன வருஷமோ இல்லை லாஸ்ட் 2 இயர்ஸோ ஓல்டு ஸ்லாப் பற்றி பேசவே இல்லை, இந்த வருஷமும் அதை பற்றி பேசல. ஈவன் நியூ ஸ்லாப் ரேட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் திடீர்னு 17 லட்ச ரூபா வரைக்குமே எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க ஸ்பெஷல் கேசஸில் ரிபேட் மூலிமா. இந்த வருஷம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷனோடு கிடையாது. ஸோ போன வருஷம் என்ன ஸ்லாப் ரேட் இருந்தோ அதே தான் கண்டினியூ ஆகுது. ஸோ இது எந்த மாதிரி இருக்கும்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு பொனான்சான்னு சொல்லலாம். ஜென்ரலாக வந்து நம்ம இந்தியன்ஸ் பொறுத்தளவுக்கு 2 விதத்தில் நடந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து 12 lakhs வரைக்கும் கிடையாதுன்னாங்க. 75,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ப்ளஸ் 1.25 லட்சம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டிஸ் அந்த மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்தால் அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ வீட்டில் நான் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கேன், நான் வந்து ஒரு ஏர்னிங் மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஒரு 14 lakhs வரைக்கும் நான் வந்து பிளான் பண்ணலாம். இப்போ என்னோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஹோம் மேக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் பணம் இருந்ததுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் என் ஒய்ஃப் மேரில் வந்து நான் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து பண்ணேன்னாக்க 12 லட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1.25 லட்சம் கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் கிடைக்காது. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா நான் வந்து ஒரு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த December 15th அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சேலரி சைடில் நார்மல் க்ரோத் தான் இருந்ததே தவிர எக்ஸப்ஷனல் க்ரோத் கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் இந்தியாவில் 1 லட்சத்தோட சம்பளம் கம்மியாக சார் அதிகமான ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணலை. ஆனால் 2 விஷயம் பண்ணியிருக்கலாம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் ஏற்கனவே போன தடவை வந்து நிறைய கிராஸ் செக் பண்ண முடியாது. செக்ஷன் 80C இது பண்ணுறாங்களா, இன்சூரன்ஸ் கட்டினாங்களா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாங்களா, அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த அரசாங்கம் இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் வாங்குறவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது எஸ்பிஐ ஹோம் லோனாக இருக்கலாம், ஐசிஐசிஐ ஹோம் லோனாக இருக்கலாம், எல்ஐசி ஹோம் லோனாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர்ட் இதுலேருந்து பண்ணியிருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணலாம்னா அப் டு 5 lakhs வரைக்கும் அதாவது என்ன சொல்லலாம்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் மட்டும் நீங்கள் வந்து டாக்ஸ் பிரேக் எடுத்துங்கன்னா, அப்போ நான் ஒரு 17 lakhs வாங்குறேன் அப்படின்னா கூட நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த ஹோம் லைக்னா அந்த ரியல் எஸ்டேட் செக்டருக்கு வந்து ஒரு புஷ் கிடைச்சிருக்கும். அந்த புஷ் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து வேலை வாய்ப்பு வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது என்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுறோம்னா என்பிஎஸ் வந்து எம்ப்ளாயர் கொடுத்தா மட்டும்தான் அது 10% ஆஃப் த பேசிக் சேலரி அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் 50,000 கொடுக்கலான்னு சொல்கிறோம். நியூ டேக்ஸ் ரெஜிமில் இது இருக்கு, ஆனால் நீங்கள் வந்து 50,000 தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் வந்து இப்போ இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, இந்த இப்போ எம்எஸ்எம்இ பற்றி பேசிட்டு இருந்தோம் சார், நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய ஓவரால் கிராஸ் டோட்டல் இன்கம்ல எவ்வளோ கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்கோ அதில் 10%ஓ 20%ஓ நீங்கள் என்பிஎஸ் கட்டினீங்கன்னாக்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இது வந்திருக்கும், அரசாங்கத்துக்கும் நிறைய பணம் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்திருக்கும். கரெக்ட் சார். இது வந்து சேலரிடு. அதே மாதிரி நான் இப்போ ஜஸ்ட் நான் ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டு என்கிட்ட ஒரு பணம் இருக்குது அப்படின்னா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடியே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 15 லட்சம் 30 லட்சம்னு சொல்லி we can do சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால இன்னைக்கு நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம் போனால் கூட எனக்கு வந்து 25,000 மாதம் செலவாகுது, 30,000 செலவாகுது. இப்போ நான் 2 பேர் போயிருந்தா 50,000 செலவாகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு வருஷத்துக்கு 6 லட்சம் வேணும். கரெக்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்து ஒரு பேனுக்கு வந்து 50 lakhs லிமிட் கொண்டு வந்திருக்கலாம். அப்படி பண்ணால் எஸ்பிஐக்கும் நிறைய பணம் வந்திருக்கும்,
கரெக்ட். அதை வந்து அரசாங்கம் வந்து இந்த growth-க்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 சின்ன சின்ன விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க இந்த பட்ஜெட்டில். கரெக்ட் சார். ஸோ இப்போது ஹாப்பியாக இருக்கிற இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், தட் மீன்ஸ் இந்த ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிடிஎஸ் ரேட்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஃபாரின் எஜுகேஷனுக்காக நம்ம போகிறதாலும் டிடிஎஸ் ரேட்ஸ் எல்லாமே குறைச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த ஒரு பெனிஃபிட் தானே சார் அவங்களுக்கு? ஸோ அது வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இங்கேருந்து நிறைய பேர் ஃபாரின் போகிறது வந்து ஒரு டூருக்காக போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5% ஆஃப் த பீப்புள் தான் டூருக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பிஸ்னஸ் கிளாஸில் போனால் 20% அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எக்கானமிக் கிளாஸில் போனால் 5%, பிஸ்னஸ் கிளாஸில் போனால் 20% அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிஃபார்மலாக வந்து 2% கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படின்னா மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நான் இங்கேருந்து தாய்லாந்து போகிறேன், ஒரு 10 பேர் தாய்லாந்து போகிறீங்க, சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அது ஒரு டிடிஎஸ் மாதிரி அதை வந்து பிடிச்சி டிசிஎஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுக்குறது, டிசிஎஸ் பிடிச்சி கட்டுறது, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபார் மெடிக்கலுக்கும் எஜுகேஷனுக்கும் நீங்கள் கொடுக்குறா இருந்ததுன்னா அதுக்கும் 2% வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. எஸ். ஸோ இது வந்து ஒரு வெல்கம் மூவ் தான். ஆனால் இது எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு வீடு அப்படிங்கிறது அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். எஸ் சார். ஒரு ரிட்டையர்டான மக்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வேறு நல்லா கீழே விழுந்துருச்சு இன்னைக்கு. எஸ். ஏன்னா கேள்வி அதை கேட்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இப்போ இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே வந்து கிராஷ் ஆகிட்டே வந்தது, கம்மி ஆகிட்டே 1% கிட்ட கம்மியாயிடுச்சு. 2 செக்டர் மட்டும் தப்பிச்சிருக்கு. ஓகே. 2 செக்டர். ஒரு செக்டர் எது தப்பிச்சதுன்னா ஐடி செக்டர்னு சொல்லுவோம். ஓகே. அந்த ஐடி செக்டர்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எஸ். இல்லை நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி செக்டர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி வந்து கேபிஓ, பிபிஓ, அப்புறம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங், R&D இந்த மாதிரிலாம் பல இது டெஃபினிஷன் இருந்தது. அது எல்லா டெஃபினிஷனும் ஒன்றா சேர்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஃப் ஹார்பர் மார்ஜின் சொல்லி 15% வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2000 கோடி வரைக்கும் நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த சேஃப் ஹார்பர் மார்ஜினை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து நம்மளுடைய டேட்டா வெளியில் போக வேண்டாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ChatGPT யூஸ் பண்ணுறீங்க, Gemini யூஸ் பண்ணுறீங்க, Perplexity யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் நிறைய சர்வர்ஸ் வேணும். ஸோ இப்போ இந்த மாதிரி உள்ள டேட்டா சென்டர்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த சர்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கு ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து பண்ணுதுன்னா ஒரு அமேசானோ மைக்ரோசாஃப்டோ இந்தியாவில் வந்து பண்ணாக்க 2047 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா நம்மளோட டேட்டா இந்தியாவிலே இருக்கிற மாதிரியான ஒரு சேஃப்டிக்காக பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவிலும் சர்வீஸ் கொடுக்கணும், ப்ளஸ் இந்தியாவில் தான் உங்களோட சர்வீஸ் பேஸே வச்சிருக்கணும். இங்கேருந்து நீங்கள் வெளிநாடுக்கணும் சர்வீஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள்னு சொல்கிறோம். ஏன்னா மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த 2 செக்டர் மட்டும் வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் பெட்டராக லைக் அந்த செக்டர் வாட்ச்ல பார்க்கும்போது மற்ற எல்லாமே கீழே விழுந்திருக்கு, இது மட்டும் விழுகாமல் இருந்திருக்கு. ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சார், இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா கோல்டும் சில்வரும் எல்லா டாபிக் ஹார்ட் ஆஃப் த டாபிக் அதுவாக தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டோட டாக்ஸஸ் கொஞ்சம் மாற்ற போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பரவிட்டு இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. ஸோ வாட்ஸ் யுவர் வியூ? ஒன்றுமே பண்ணல. இம்போர்ட் டியூட்டிலையும் ஒன்றும் கை வைக்கல, இன்க்ரீஸும் பண்ணல, டிக்ரீஸும் பண்ணல. ஓகே. ஜென்ரலாக வந்து கோல்டு பொறுத்த அளவுக்கு இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு டெட் அசெட்னு தான் சொல்லலாம். வீட்டில் வாங்கி சும்மா வச்சுக்கலாமே தவிர ஒரு ப்ரொடக்டிவ் யூஸாக பண்ண முடியாது. ஆனால் இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து 3% போடுறாங்க. எஸ். ஸோ அந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ 3% 1% ஆகியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து அது ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எஸ்டிடின்னு சொல்லுவோம், செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து 0.02லேருந்து 0.05க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்னு சொல்கிறோம். அந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 0.10லேருந்து 0.15க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொன்ன உடனே தான் மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் வந்து ஓப்பனிங்கில் மார்க்கெட் வந்து க்ரீனில் தான் இருந்தது. ஓகே. ரெயில் காரிடர் அதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே க்ரீனில் தான் இருந்தது. எப்போ இந்த பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கிடுகிடுன்னு கீழே விழுந்தது. ஸோ ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ்க்கு வந்து ஸோ இதோட இந்த பட்ஜெட்டோட பிரபாவம் எப்படி இருக்கும் சார்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் பார்க்குறீங்க, 3 இயர்ஸ் கழிச்சு தான் பார்க்குறீங்கன்னா, இதை ஒரு டிப்புன்னு நினச்சி பார்த்துக்குங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ நீங்கள் எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் வந்து ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. பட் ஷார்ட் டேர்மில் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு எப்படி இருக்கும், 3 வீக்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா February 17th வரைக்கும் இந்த பட்ஜெட்டை வந்து
லோக்சபாவில் வந்து தேல் டிஸ்கஸ். எஸ். அதுக்கப்புறம் திருப்பி மார்ச் 9th மார்ச் 10th போல் திருப்பி ஆரம்பித்து ஏப்ரல் 1 வரைக்கும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனான்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அது மாறும். ஸோ அந்த டைமில் தான் வந்து இப்போ இந்த டிஸ்கஷன்லேயே வந்து ஒரு சிலதெல்லாம் டைல்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தீங்கன்னா போன பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நாங்கள் புது இதுக்கு கொண்டு போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் எல்லாரும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எய்தர் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பெனிஃபிட்டாக இருந்தால் நீங்கள் அதில் போடுங்க, இல்லை நியூ டேக்ஸ் ரெஜிம். ஸோ அது வந்து டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் மாற்றினாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்லையும் இன்னொரு 30 நாள் 60 நாளைக்கு வந்து டிஸ்கஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணும் போது இன்னொரு ஃபைனல் வெர்ஷன் வரும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா லாங் டேர்மாக இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக அக்யூமுலேட் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு நெகட்டிவ் நியூஸுமே கிடையாது. ஸோ நிறைய பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதே டைமில் மார்க்கெட் கீழே விழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டேர்மில் வாலட்டிலிட்டி இருக்குது தான். ஓகே. பெரும்பாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் இங்கே ஒரு இந்தியாவில் இருக்கேன், பட் நான் வெளிநாட்டில் போய்ட்டு நானும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ இது மாதிரி இந்த என்ஆர்ஐஸ்க்கு வந்து இந்த பட்ஜெட்டில் சில கீ பாயிண்ட்ஸ் பேசியிருக்காங்க. ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன்? ஸோ என்ஆர்ஐஸ்க்கு வந்து ஒரு 2-3 விஷயம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்கிட்ட வந்து நான் இப்போ என்ஆர்ஐ நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். இப்போ வந்து என்னோட வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ வந்து இங்கே சென்னையில் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த வீடை விற்கிறேன், என் பேரில் இருக்கிற நான் வீடை விற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பையர் வந்து 20% ஆஃப் த டிரான்சாக்ஷன் வேல்யூவை எடுத்து கலெக்ட் பண்ணி பே பண்ணணும். டிடிஎஸ் என்ற பேரில் பிடிச்சிட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ஆடிங் சர்சார்ஜஸ் அண்ட் எஜுகேஷன் அதெல்லாம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் டேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவீங்க. அந்த டேன் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹர்டல் இருந்தது. இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டேனுங்கிற ப்ராசஸ் வேண்டாம், வெறும் பேன் நம்பர் அதாவது அவரோட பேன் நம்பர் மட்டும் எடுத்து வச்சு அந்த பேனில். ஸோ அது வந்து ப்ராசஸ் வைஸ் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி சார். ஆனால் 2-3 விஷயத்த கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட மிஸ் பண்ணுறது காட்டிலும் இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்கப்பூரில் இருக்கேன். எனக்கு வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும் போது எனக்கு ஒரு ESOP கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். அதனுடைய வேல்யூ வந்து 10 lakhs. நான் இப்போ இந்தியாவில் செட்டில் ஆகிட்டேன். ஆனால் அந்த ESOP வாங்கினதை நான் வந்து டிக்ளேர் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் ஒரு என்ஆர்ஐ இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன்னா ஷெட்யூல் FAன்னு சொல்லுவோம், ஃபாரின் அசெட்ஸ்ன்னு. அதில் நான் டிக்ளேர் பண்ணாமல் விட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராசிக்யூஷன் லெவலுக்கு போகலாம். இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20 lakhs கீழே உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் வந்தது அப்படின்னு சொல்லிங்கன்னா ப்ராசிக்யூஷன்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதை டிக்ளேர் பண்ணுங்க. அது இல்லாமல் இப்போ நான் வந்து இப்போ யூஎஸ்ல இருந்து இப்போ ட்ரம்ப் வந்து டேரிஃப்லாம் போட்டுட்டு இருக்காரு, H1B பண்ணுறாரு. அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு வீடு இருக்குது, நீங்கள் டிக்ளேர் பண்ணாமே விட்டுட்டீங்க, அந்த வீடை டிக்ளேர் பண்ணாமே விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் ஒன்ஸ் இந்தியாவில் ரெசிடென்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட வேர்ல்டு இன்கம் எல்லாமே நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். கரெக்ட். ஒரு சமயம் டிக்ளேர் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு 6 months டைம் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் DA என்ற அந்த 6 months டைம் லிமிட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஃபாரின் அசெட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்னு. அதுக்கப்புறம் முன்னாடிலாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் விட்டீங்கன்னா பெனால்ட்டி அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பெனால்ட்டி நீங்கள் பே பண்ணணும், பெனால்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் வேற பே பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு ஹானஸ்ட் டேக்ஸ் பேயராக இருந்து நான் உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டேன்னா அந்த பெனால்ட்டி கூட வெய்வ் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் வந்து அப்பீலுக்கு போகிறீங்க. அந்த அப்பீல் வந்து ஒரு 3 மாதம் போகுது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற அப்பீல் மட்டும் 3 months போகுது. அப்போ அந்த 3 monthsக்கு அப்பீலுக்கு போகும்போது அந்த டியூரேஷனில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எனக்கு கட்ட வேண்டாம். ஸோ அப்படின்னு அது ஒரு சின்ன இது கொண்டுறாங்க. எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க என்ஆர்ஐ பொறுத்தளவுக்கு எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா NRO அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டுன்னு. அதில் 1 லட்சம் இருக்குது 2 லட்சம் இருக்குது அப்படின்னா SB அக்கௌண்ட்டில் போட்டிருந்தா அதுக்கு வந்து ஒரு 3% வட்டி வருதுன்னு வச்சுங்க. 2.5% வரும், 3% வரும். ஒரு 6,000 ரூபா வந்ததுன்னா இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற ரூல்ஸ் படி 30% TDS பிடிக்கிறீங்க. இந்த அரசாங்கம் வந்து இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ TDS ரேட்லாம் குறைக்கிறீங்க, TCS ரேட்லாம் குறைக்கிறீங்க. அந்த மாதிரி குறைக்கும் போது NRO அக்கௌண்ட்டில் நாங்கள் பிடிக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் குறைக்கிறோம், ஒரு 10% குறைக்கிறோம். இல்லை 5,000க்கு மேலே நாங்கள் கொடுத்தோம், 10,000க்கு மேலே கொடுத்தோம்னா அப்போ நான் உங்களுக்கு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று அந்த NRI பற்றி இந்த சேல் ரேட் பற்றி பேசியிருந்தோம். அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், எதுக்கு 20% பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஆடிட்டர் மாதிரி உங்கள்கிட்டையும் எங்ககிட்டையும் வந்து அதை ஃபைல் பண்ணி அதை அடுத்த அக்டோபர் வந்து ஏப்ரல் நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மேலே ஒரு டீல் முடியுதுன்னா அடுத்த ஏப்ரலில் தான் வந்து என்னால் ஃபைலே பண்ண முடியும். அடுத்த ஏப்ரல் அதுவும் இப்போ எக்ஸ்டென்ஷன் வேறு டேட்லாம் வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மாற்றிருக்காங்க சார். அதாவது ITR 1 மாற்றிருக்கு. ITR 1 and 2 இப்போ நாமளும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா
31st ஜூலை தான் எப்பவுமே டிஃபால்ட் டியூ டேட் இருக்கும். அண்ட் லாஸ்ட் டைம் வெப்சைட் வேலை செய்கிற அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு, ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணலாம், டியூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதோட கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபால்ட்டாக ITR 1 அண்ட் ITR 2 ஃபார்ம், எக்ஸாம்பிள் ஒரு சேலரி இன்கம் இருக்குது, ஒரு சின்ன ஹவுஸ் ஹோல்டிங் ரெண்டல் இன்கம்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குன்னா ITR 1 அண்ட் ITR 2 ஃபார்ம் தான் ஃபைல் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணாதவங்க நான் சொல்கிறது, இவங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் 31st ஜூலை அது டியூ டேட். சப்போஸ் நான் ஸ்மால் ஸ்கேலாக இருக்குது, பட் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் பேரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு நான் டாக்ஸடட், சிம்பிளாக சொல்லணும் நான் டாக்ஸடட் கேசஸ்னு சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அண்ட் இன்க்ளூடிங் ட்ரஸ்ஸஸாக இருக்கட்டும். இவங்களுக்கு இந்த டியூ டேட் ஃப்ரம் 31st ஜூலைலேருந்து 30th ஆகஸ்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ முன்னாடி எல்லாத்துக்கும் சேர்த்து 31st ஜூலை தான் இருந்தது. நான் சேஞ்ச் டு 30th ஆகஸ்ட். ஸோ இப்போ நான் ஒரு NRIயாக இருக்கேன், நான் வந்து மே மாதத்தில் விற்கிறேன், அதுவும் 20% பிடிச்சி கட்டியாச்சுன்னு வைங்களேன், நான் எப்போ ஃபைல் பண்ணுவேன்? அடுத்த வருஷம். நீங்கள் சொல்கிறது வேலிட் பாயிண்ட்ஸ். இப்போ அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, இந்த இதில் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. நாமளாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளான ஒரு NRIன்னு வச்சுக்கலாம். நான் கோயிங் டு செல் அ ப்ராப்பர்ட்டி, NRI அல்லது இந்தியனாக கூட இருக்கேன், நான் ஒரு ப்ராப்பர்ட்டி செல் பண்ண போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக கட்ட வேண்டிய டேக்ஸ் கம்மியாக தான் வருது. நீங்கள் சொல்ல அந்த 20% டேக்ஸு TDS, ஏன்னா ஒரு பையர் வந்து இந்தியனாக இருப்பார், செல்லர் வந்து NRI இருப்பார். ஸோ இப்போ செல்லர் NRI இருக்கும்போது நான் வந்து முன்னாடி இருக்க ரூல் படி டேன் நம்பர் அப்ளை பண்ணணும். டேன் நம்பர் அப்ளை பண்ணி எனக்கு வரதுக்கு ஒரு 7 working days ஆகும். அதுக்கப்புறமா TDS 20% TDS ப்ளஸ் சர்சார்ஜ் எதுவும் அப்ளிகேபிள், அந்த சேல் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி சர்சார்ஜ் வரும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் 4% வரும். இதெல்லாம் பிடிச்சி நான் அவங்களோட பேன் நம்பருக்கு அகேன்ஸ்டாக பேமெண்ட் பண்ணும். அந்த NRIக்கு பேன் நம்பர் கண்டிப்பாக வேணும். பண்ணிவிட்டு நான் வந்து அந்த சர்டிஃபிகேட் தருவேன். அந்த சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற 31st ஜூலை ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வர பார்த்தீங்களா, அப்போ தான் கிளைம் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்சாக்ஷன் ஹேப்பனிங் இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல்னு வச்சுக்கிட்டாலும், பட் இயர் எப்போ முடியுது? அடுத்த வருஷம் மார்ச் தான் முடியுது. அதுக்கு டியூ டேட்டு அடுத்த வருஷம் ஜூலையில் வரும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் டு கிளைம் ரீஃபண்ட். பட் இதுக்கு வந்து ஆல்ரெடி இன்கம் டேக்ஸில் பார்த்தா ஒரு ப்ரொவிஷன் இருந்தது, என்னன்னா ஷார்ட் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்க முடியும் உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட. பட் இது ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா பயங்கர லென்த்தி ப்ரொசீஜர். நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டு ஆஃப்லைன்லேயும் போய்ட்டு நீங்கள் கொடுக்கணும். மினிமம் 30 to 60 days ஆகும். இந்த ஷார்ட் டிடக்ஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேல் அக்ரிமெண்ட் ப்ரூஃபாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ வாங்கினேன், எவ்வளோக்கு விற்க போகிறேன், என்ன டேக்ஸ் வருது, எந்த அளவுக்கு எனக்கு குறையுது, அண்ட் வர அமௌண்ட்டை நான் ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இதெல்லாம் டிக்ளரேஷன் கொடுத்தா நீங்கள் கொடுக்கணும். பட் இதை பண்ணிவிட்டு ஒரு 60 days கிட்ட வெயிட் பண்ணணும். ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சதை ப்ராக்டிக்கலாக வந்து இது அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவும் மாட்டாங்க, ரொம்ப டைம் எடுக்கும். நான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டு இந்த வருஷத்தில் இந்த மீன்ஸ் ஃபினான்ஷியல் 26-27 இந்த ஷார்ட் டிடக்ஷன் ஆர் நில் டிடக்ஷன் சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் EVC மூலியமாக நீங்கள் எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் மூலம் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக உங்களுக்கு உடனே வந்து அப்ரூவல் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நிறைய NRIக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் சேல் பண்ணுறாங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று டேன் வேணால் பேன் எப்போதும் சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 days நான் டிஸ்கஷன் பண்ணி நான் விற்கணும்னு நினச்சாலும் இப்போ என்னால் முடியும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட். இது வந்து பாசிட்டிவான பாயிண்ட். எஸ்பெஷலி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் பார்க்கும்போது இந்த ஷார்ட் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் வராதனாலே டிக்கெட் புக் பண்ணி வந்திருப்பாங்க, ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டைமுக்கு முடிக்க வந்துட்டு திரும்பி போயிட்டு இன்னொரு தடவை வேறு திரும்பி வர மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ அதனால NRIக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த 60+ years அண்ட் ரிட்டையர்ட் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது சார்? ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டை வந்து நிறைய பேர் ஒத்து பார்க்குறதே வந்து என்னன்னாக்கா 60+ yearsக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பட்ஜெட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவரேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் வந்து ஏன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் பற்றி அவங்க பேசி ஸ்டாப் பண்ணியே 2 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் இருக்கிறதே வந்து மக்கள் மறந்துடணும் அப்படின்ற லெவலில் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால செக்ஷன் 80D அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து இந்த பர்டிகுலர் பட்ஜெட்லேயே இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு ரிட்டையரியாக இருந்தேன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது என்னென்னா எனக்கு வந்து இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் வேறு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக வந்து எனக்கு 60 years ஆகிடுச்சு அப்படின்னா ரயில்வேஸ் பட்ஜெட் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா எனக்கு வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தேன்னா எனக்கு ஒரு 50% ஆஃப் கொடுப்பாங்களா, 25% கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துருக்கேன். இப்போ IRCTCயில் எந்த விதமான ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் தரல. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா LICயில் பிரதான் மந்திரி வியாய வந்தன யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதில் வந்து எப்படின்னா ஒரு 15 லட்சம் போட்டாக்க ஒரு 8% 9% கொடுப்பாங்க. அது வந்து 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடச்சிட்டு இருந்தது. ஸோ இந்த தடவை ரிட்டையரிஸ் வந்து என்ன பார்த்தாங்க அப்படின்னாங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் ஒரு அமௌண்ட்டை வந்து அதாவது இப்போ 30 lakhs 50 lakhs ஆக்கியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கலாம். இப்படி பார்த்தாங்க அரசாங்கத்துக்கும் வந்து இட்ஸ் நாட் அரசாங்கமும் வந்து பணம் அவங்களும் வந்து 11 லட்சம் கோடி அவங்களுக்கும் தேவை.
அண்ட் நம்மளும் வந்து அரசாங்கத்தை நம்பி கொடுத்தாக்க ஓகே இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி கார்பரேட் பாண்ட், இப்போ கார்பரேட் பாண்ட் பற்றி கூட நிறைய இந்த பர்டிகுலர் இதில் நிறைய பேசியிருக்காங்க. கார்பரேட் பாண்டு அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு ரிஸ்க் இருக்கு, இதில் ரிஸ்க் இல்லாமல் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு சீனியர் சிட்டிசன் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். அது மாதிரி ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக இந்த 12 lakhs per annum இருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் அதை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் இப்போ எங்ககிட்ட வரவங்க கிட்ட எல்லாம் இப்போ லாஸ்ட் ஒரு 1 year வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மாற்றிட்டோம். ஸோ இது பார்க்குற நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு எல்லாருமே வந்து SWP அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் பணத்தை எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதில் கேபிட்டலும் வரும், இதுவும் வரும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு ஸ்கீம் ஒன்று இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில், அது வந்து பார்த்தீங்கன்னா IDCW அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்கம் கம் கேபிட்டல் வித்ட்ராயல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அதில் நம்ம போனாக்க டிவிடெண்ட் மாதிரி வரும். ஸோ இப்போ நான் ஒரு ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு வந்து 1 கோடி 2 கோடி இருக்குது அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சில ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹைபிரிட் ஃபண்டா இருக்கட்டும், அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டா இருக்கட்டும், அதுல நான் 1 கோடி போட்டேன்னா எனக்கு 9 லட்சம் ரூபா வந்து எனக்கு டிவிடெண்டா வரும், 9 lakhs. அப்போ அந்த டிவிடெண்டா வந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல காமிப்பேனே தவிர கேபிட்டல் கெயின்ல காமிக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும் போது ஈவன் சீனியர் சிட்டிசன் கூட கொஞ்சம் டாக்ஸ் பிளானிங் பண்ணாங்கன்னா பக்காவாக பண்ண முடியும் சார். ஸோ ஜென்ரலாக வந்து லைக் இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டை பொறுத்த அளவுக்கு பிஸ்னஸ் மேனுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க கிரி சார்? பிஸ்னஸ் மேனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டியூ டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலைலேருந்து ஆகஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரிலீஃப் தான் சொல்ல முடியும். பெரும்பாலும் அந்த டியூ டேட்டில் வரும்போது எல்லாருமே வந்து மேக்ஸிமம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஐடியை ஃபைல் பண்ண முடியும். 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால அந்த பிஸ்னஸ் பீப்புள் சேலரி பீப்புள் ஒரே வாட்டி வரும்போது ஒரு கிளாஷ் கிரியேட் ஆகும். அது இப்போ அவங்களுக்கு அந்த டைம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து எத்தனாயிரம் கோடி அவங்க சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக எனக்கு கேபிட்டலுக்கு இது யூஸ் ஆகுதுன்னா யூஸ் ஆகிறது கிடையாது. எண்ட் ஆஃப் த டே என் பேர் அசட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து லோன்ஸ்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பிஸ்னஸ் மேனுக்கு வேறு எந்த ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஈவன் சேலரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸ்லாப் ரேட்டில் எந்த விதமான மாற்றமும், அது டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்லாப் ரேட்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. அண்ட் ஓல்டு ரிஜிம் பற்றியும் சுத்தம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஓல்டு ரிஜிமில் யாரெல்லாம் ஆல்ரெடி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அதே தான் சேம் ரூல்ஸ். அண்ட் நியூ ரிஜிமில் யார் கண்டினியூ பண்ணுறாலும் அவங்களுக்கும் போன வருஷம் இருந்த சேம் செட் ஆஃப் ரூல்ஸ் 0 to 4 lakhs 4 to 8 lakhs இந்த 5 to 10% மாதிரி சேம் இதே ரூல்ஸ் தான் அப்ளிகபிலிட்டி வரப்போகிறது. ஸோ இண்டிவிஜுவலுக்கும் பிஸ்னஸ் ஸ்மால் ஸ்கேல் பண்ணுறதுக்கு எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. சப்சிக்வெண்ட்டாக நம்ம இன்னொன்று முக்கியமான பார்க்க வேண்டியது, இப்போ சொன்ன பட்ஜெட் எல்லாமே ஃபினான்ஷியல் இயர் 26-27 தான். தட் மீன்ஸ் 1/4/2026 மார்ச் 2027 தான் இவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாமே அப்ளிகபிலிட்டி வரப்போகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் டேக்ஸ் இந்த கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இருந்தது. இப்போது சிம்பிளிஃபைடு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் புதுசாக பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து 1/4/2026 இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இப்போ அந்த ஆக்ட் படி நியூ ரூல்ஸ், நியூ ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணுற ஃபார்ம்ஸில் இருக்கட்டும், அந்த ஒரு டெஃபினேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மாறுது. இது வந்து அந்த பிஸ்னஸ் மேனுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்லன்றதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் தெரியும். ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும் போது சிம்பிளிஃபைடு என்ற வேர்டு பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க. இந்த வேர்டு கேட்கும் போதே எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் வரும். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதை சொன்னாங்க, சிம்பிளிஃபைடுனாங்க. மேக்ஸிமம் காம்ப்ளிகேஷன் என்னமோ அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு 2 to 3 இயர்ஸ்க்கு. இப்பவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடுன்னு சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் 2025 இது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் ஆகும் போதுன்னு எனக்கு தெரியல. அது காம்ப்ளிகேட்டடாக சிம்பிளிஃபைடான்ட்டு அவங்க அந்த ஃபர்தராக அந்த ஆக்டை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி, ஏன்னா அவங்க கொஞ்சம் டைம் சொல்லியிருக்காங்க. இட் வில் டேக் சம் டைம் டு இன்ஃபார்ம், பட் அடிக்குவேட் டைம் நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்தால் தான் நம்ம பார்க்கணும். அண்ட் பிஸ்னஸ் மேனுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ICAI, ICSI, ICWA. தட் மீன்ஸ் அந்த காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, சார்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். Tier 2, Tier 3 சிட்டிஸில் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரிக்வெஸ்ட் பண்ணது என்ன, அங்கங்கே வந்து ஒரு சென்டர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனல் சர்வீஸை ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணணும். இந்த மித்ரான்ற மாதிரி ஒரு சம்வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க, மித்ரா ஸ்கீம்ன்ற மாதிரி. ஸோ அது ஹவு ப்ராக்டிக்கல்ன்றது வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா Tier 2, Tier 3 ஆல்ரெடி தேர் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், தேர் டூயிங் இட். பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்ஸ்டியூட்ஸ் அவங்க கேட்டிருக்கிறதுனால இவங்க எந்த அளவுக்கு அது ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அது காஸ்ட் ரிடக்ஷனுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது வந்து நம்ம பார்க்கணும். அது பார்த்தா தான் நம்மளால் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ண முடியும். அண்ட் இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண கேஸ் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கேன். நான் வந்து என்னோடய ஃபேமிலிலேயோ யாருக்கோ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் நடக்கும்போது எனக்கு வந்து காம்பன்சேஷன் நடக்கும். நம்மளை ஆக்சிடென்ட் நடந்து நம்ம கோர்ட்டில் போடுவோம், கேஸ் போடுவோம், இல்லைன்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் கீழே நம்ம போடுவோம். ஸோ அதெல்லாம் போடும்போது கேஸ் வந்து பல வருஷங்கள் இருக்கும், 5 வருஷம் 10 வருஷம் அந்த காம்பன்சேஷன் வரதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் காம்பன்சேஷன் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வந்து நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் டிலே பண்ணியிருப்பேன்.
அந்த 10 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு தான் கொடுப்பாங்க. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து டிடிஎஸ்ன்னு பிடிப்பாங்க. அந்த டிடிஎஸ் பிடிப்பாங்க. பட் அந்த மாதிரி காம்பன்சேஷன் வாங்குற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்கும் பெரும்பாலும் இதை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு காம்பன்சேஷன் வந்தாவே பெருசுன்ற மாதிரி ஒரு 10 லட்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு 5 லட்சம் ஒரு 14 லட்சம் அவங்க அக்கௌண்ட்டில் வரும். டிடிஎஸ் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. லேட்டர் ஆன் ஆஃப்டர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் பிடிச்சது நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸாக எனக்கு காமிக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு இருக்கும். கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இன்கமாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த இன்கம் நீ டேக்ஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அவங்க நோட்டீஸ் கொடுக்குறது 4வது வருஷம் 5வது வருஷம் தான் கொடுப்பாங்க. நடந்திருக்காது. அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து பெனால்ட்டி நீங்கள் வந்து வாலண்டரியாக டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே போட்டு கவர்மெண்ட் மீன்ஸ் கோர்ட் என்ன கொடுத்ததோ அதை அப்படியே திருப்பி இன்கம் டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரும் பிரச்சனையாக ஓடிட்டு இருந்தது. இந்த வாட்டி பர்டிகுலர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மோட்டார் ஆக்ட் கீழே இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஆகி மீன்ஸ் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, ஆக்சிடென்ட்டாக இருக்குது, அது இன்ட்ரெஸ்ட் காம்பன்சேஷனாக வருதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு டேக்ஸ் பிடிக்கக்கூடாது. அண்ட் ப்ளஸ் அதுக்கு டேக்ஸும் அப்ளிகபிலிட்டி கிடையாது. இது பியூர்லி எக்ஸம்ஷன் சொல்லி எடுத்துட்டாங்க. இதனால் வந்து நிறைய பேர் வந்து இதனால் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதனால் பெனிஃபிட் அடைவாங்க. இது வந்து சைலண்ட்டாக வந்து இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அவங்க அட்ரஸ் பண்ணது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ரிலீஃபாக வந்து நான் அவங்களை பார்க்குறேன். அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி கேசஸ் ஆல்ரெடி இப்போ வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலி ஏதாச்சும் இந்த மாதிரி கேசஸ் போயிட்டுருக்கு. காம்பன்சேஷன் வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அது கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கலாம் சார். ரொம்ப யூஸ்ஃபுல். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் எல்லாம் 194 அந்த மாதிரிலாம் ஒரு செக்ஷன் இருக்கும். அப்போ அந்த செக்ஷன் எல்லாமே மாறப்போகுதா இப்போ புது டேக்ஸில்? இல்லை சார், டிடிஎஸ் செக்ஷன்ஸ் எதுவும் அதெல்லாமே மாறப்போகிறது கிடையாது. அது ரிமைனிங் சேம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் செக்ஷன்ஸ் இன்க்ரீஸாக பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து குறைக்கல. இந்த புது டேக்ஸ் இது வரப்போகுதுன்னு சொல்லுவீங்களா, டேக்ஸ் கோடு? எஸ் சார், அது வந்து அவங்க ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதா தெரியும். அவங்க சொன்ன மாதிரி தே ஹேவ் டு கிவ் எனஃப் டைம் டு ரீட் இட். என்ன இருக்குது, சேம் செக்ஷன் கோர்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ண போகிறாங்களா இல்லை கோடே மாற்ற போகிறாங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நோட்டீஸ்னு வருதுன்னா செக்ஷன் 143(1) வருதுன்னா செக்ஷன் 143(1) என்னென்ன இருக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இப்போ நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 படி செக்ஷன் 142(1) இருக்கவே தெரியாது. அது வேறு செக்ஷன் பேர் மாற்றிருக்கலாம், அதோட ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேச முன்னோன்னு சொல்லியிருக்காங்க, ஃபார்ம்ஸ் எல்லாமே நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன் இப்போ அப்கமிங் இயருக்கு ஒரு ஐடிஆர் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஐடிஆர் 1, 2, 3 இதுவே கூட வந்து டோட்டலாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணியிருக்கோம், யார் வேணாலும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலான்ற ஒரு வேர்டும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஆக்ட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டு அது ப்ராக்டிக்கலாக அவங்க எந்தளவுக்கு ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க, அதனால் சொன்ன மாதிரி சிம்பிளிஃபைடாக அது நிஜமாகவே காம்ப்ளிஃபைடான்றது அப்புறம் லேட்டராக பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மும் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாங்க. ஏன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமும் நியூ டேக்ஸ் ரெஜிமும் சேர்த்து எஸ் சார் அந்த சிஸ்டமில் அப்லோட் பண்ணுறதுக்கே வந்து ஃபார்ம்ஸே டிலேடாக கொடுத்து நீங்கள் டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. டிசம்பர் வரைக்கும் டியூ டேட் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸில் இவ்வளோ டியூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் மட்டும்தான். இவ்வளோ டியூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் நியூ டேக்ஸ் ரெஜிம் நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக இது எதனால் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே வந்து சேலரிட் பீப்புள் எஸ்பெஷலி டிடிஎஸ் பிடிக்கிறாங்கன்னா அது வந்து ரீஃபண்ட் அமௌண்ட்டை நினைக்கிறாங்க. டிடிஎஸ் பிடிச்சது எனக்கு வந்து இட்ஸ் ரீஃபண்ட் பண்ணி என்னோட பணம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் டிடக்ஷன்ஸ், ஃபேக் கிளைம்ஸ். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முன்னாடி இதே சேனல் நம்ம பேசியிருப்போம், எல்லாருக்கும் நோட்டீஸ் போயிருந்தது. இதெல்லாம் காரணம் என்னென்னா அந்த ஃபேக் டிடக்ஷன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன், இன்வெஸ்ட் பண்ண மாதிரி டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறது. ஸோ இதுக்காக என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து அந்த ஐடிஆர் ஃபார்ம்ஸ் போன வருஷம் ரிலீஸ் பண்ணதில்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன் போயிருக்குன்னா ஹவுசிங் லோன் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, எப்போ எடுத்தீங்க, இது மாதிரி எங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸோட நம்பர் கொடுங்க, இதெல்லாம் இது வந்து டைம் டு டைம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் என்னாச்சுன்னா ஜூலை டியூ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் டு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ செப்டம்பரில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டேக்ஸ் ஆடிட் கேஸோட டியூ டேட் வந்து இட் கவுண்ட் டு டிசம்பர். இந்த மாதிரி வந்து இப்போ இந்த இன்கம் டேக்ஸ்லாம் ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணாக்க ஆன் டைம் ஃபைல் பண்ணிட்டார் ஒருத்தர் அப்படின்னா இந்த ரிவைஸ்டு ரிட்டர்ன்னு சொல்லி ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. எஸ் சார், அது ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இந்த பட்ஜெட்டில்? சார் நம்மளாம் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுவோம். நம்ம சொன்ன மாதிரி டியூ டேட் வந்து 31 ஜூலை, அதுக்கு அவர் டியூ டேட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஃபைல் பண்ண பிறகு சம்டைம்ஸ் ஓவர்லாப்பிங்காக நம்பர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பை எனி மிஸ்டேக்காக வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருந்திருக்கும், நான் அதை மறந்துருப்பேன் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும். இந்த மாதிரி எது நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை ரீவைஸ்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ரீவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம டியூ டேட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் டிசம்பர் தான் வந்து டியூ டேட். இப்போ எக்ஸாம் 31 ஜூலை டியூ டேட்னா அதே வருஷம் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து 31 டிசம்பருக்குள்ளே நீங்கள் ரீவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்க முடியும். அதுக்கு எந்த விதமான பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் டூ இட். அன்லெஸ் அது டேக்ஸ் லைபிலிட்டி மட்டும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்திருக்கும். இப்போ அந்த 31 டிசம்பர் வந்து 31 மார்ச்சாக வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 months எக்ஸஸாக கொடுத்துட்டு இதுமாதிரி டிஃபால்ட்டாக வந்து 31 மார்ச் தான் வந்து டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ரீவைஸ்டு ரிட்டர்ன்ஸ். சப்போஸ் அதையும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் தான் அப்டேட் ரிட்டர்ன் ஒன்று இருக்கும். அப்டேட் ரிட்டர்ன்றதுனா வித் பெனால்ட்டியோட பண்ணுற மாதிரி. இது இப்போ நான் சொல்கிறது வந்து வித்தவுட் எனி பெனால்ட்டி. பட் அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க 31 மார்ச் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்டேட் ரிட்டர்னுக்கு என்ன டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கோ ஃபஸ்ட்டு டேக்ஸ் லைபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் பண்ணவே முடியும். டேக்ஸ் லைபிலிட்டினா அதுக்கு பெனால்ட்டி வரும்.
அந்த மாதிரி அந்த பண்ணலாம். மாதிரி வரும். அதுக்கப்புறம் மேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு சார் வந்திருக்காங்க? மேட்ன்றது வந்து மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. நாமளா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து நல்ல டர்ன் ஓவரும் பண்ணியிருக்கேன். பட் இந்த வருஷம் எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு லாஸ் இருக்குது. இப்போ லாஸ் வந்து ஒரு ₹1 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன். லாஸ் வந்து ஒரு ₹10,00,000 லாஸ்ன்னு நினச்சிக்கலாம். பட் நான் இந்த வருஷம் டர்ன் ஓவரும் பண்ணியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ண, நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் என்ன தான் லாஸாக இருந்தால் அந்த லாஸை வந்து 8 வருஷம் வரைக்கும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். நம்ம பேலன்ஸ் ஷீட், P&L, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு இவ்வளோ லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவோம். ஈவன் தோ யூ ஷுட் பே சம் மினிமம் டேக்ஸ் டு த கவர்மெண்ட். தட் மீன்ஸ் மேட்னு சொல்லுவாங்க, மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ஸ் வந்து நம்மள 15% இது வரைக்கும் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் அது குறைச்சி 14% வந்து குறைச்சிருக்காங்க. 1% குறைச்சிருக்காங்க. முன்னாடி வந்து 15% இருந்தது. இந்த மேட்ன்றது வந்து அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்படியே போயிடாது. யூ கேன் கிளைம் இட் பேக். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ராஃபிட் வருதுன்னா இந்த லாஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த லாஸ் போக ஒரு வாட்டி ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்களா, ப்ராஃபிட்டுக்கு ஒரு டேக்ஸ் வரும்ல, அந்த டேக்ஸில் ஆல்ரெடி கட்டின மேட் ப்ரொவிஷன் உங்களால் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இன்புட் மாதிரி தான். இப்போ நான் கட்டிக்கிறேன், நான் ஃபைனலாக ஃபியூச்சரில் டேக்ஸ் வரும்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இருந்தது. இந்த மேட் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ஆர்ஐஸ், இப்போ என்ஆர்ஐயாக இருக்கேன் பட் இந்தியாவில் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு எனக்கு அது அப்ளிகபிள் இருந்தது. இந்த வருஷம் என்ஆர்ஐக்கு வந்து மேட் ப்ரொவிஷன்ஸ் இல்லைன்ற மாதிரி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இப்போ இந்தியன் ரெசிடெண்ட்டாகவே இருக்கேன் அப்படின்னா மேட் ப்ரொவிஷனில் சில கீ சேஞ்சஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இவங்க சொல்கிறதுனா அப் டு 31 மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய மேட் கிரெடிட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வர மேட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் 15 to 14 குறைச்சிட்டு அது கிரெடிட் எடுக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க கொடுத்த ஸ்பீச் இருக்குது, அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பட் ஹவு ப்ராக்டிக்கல் வந்து இன்னும் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சால் தான் தெரியும். பட் இப்போதைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதை நீங்கள் கிளைம் பண்ண முடியாதுன்ற மாதிரி மீனிங் வருது. அது மினிமம் யூ ஹவ் டு பேன்ற மாதிரி. தட் மீன்ஸ் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா மினிமம் இவ்வளாச்சும் நான் டேக்ஸ் கட்டியிருக்கணுன்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. ஸோ இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் பற்றி நீங்கள் சொன்னீங்க, இந்த மேட்லாம் பற்றி சொல்கிறீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி வந்து டேக்ஸ் ஃபைலிங் பண்ணும்போது என்னென்னலாம் ஒரு கஷ்டம் வருதோ, இப்போ 31 டிசம்பர் ஆனால் 31 மார்ச் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு இன்புட்ஸ்லாம் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக மாடிஃபை பண்ணிக்க. இது வந்து நிறைய ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இதில் நிறைய இருக்குது சார். எனக்கு ஃபஸ்ட்லேருந்து இருக்கிற கேள்வினா இவங்களுக்கெல்லாம் யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்க வந்து பேசும்போது இதனோட ரியல் ப்ராப்ளம்ஸ் தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அவங்க அட்ரஸ் பண்ணது 1-2 தான் இருக்குது. ஸ்டில் தெர் இஸ் அ பிக்கர் கேப். அந்த பிக்கர் கேப்பை ஃபிகர் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு டாக்ஸ் பேயர் வந்து ஹானஸ்ட்டாக டேக்ஸ் கட்டுவாங்க. நீங்கள் எத்தனை இப்போ இந்த வருஷம் இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள் அங்கே ஒரு டோனால் பார்க்கும்போது நிறைய இடத்துல டீஃபால்ட்டாக இருக்கிற இடத்துல இல்லை வில்லிங்ஃபுல்லாக மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா லிட்டரலி அவங்களுக்கு வந்து ஹியூஜ் பெனால்ட்டிஸ், ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு வந்து இனிமேல் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக தான் ஆகுது. இன்க்ளூடிங் இந்த வீடியோ பார்க்க நிறைய சேலரி எம்ப்ளாய்ஸ்க்கு ஜென்யூனாக இனிமேல் ஃபைல் பண்ணிங்கன்னா தப்பிச்சிக்க, இல்லைனா ப்ராப்ளம். ஈவன் ஃபாரின் அசட்ஸ் டிஸ்க்ளோசர் ஸ்கீம் கூட கொண்டு வந்திருப்பாங்க 6 monthsக்குள்ளே. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ளே நீங்கள் வாலண்ட்ரியாக எனி ஃபாரின் டிஸ்க்ளோசர்ஸ் இருக்க அசட்ஸ் அதில் வந்து 2-3 ஸ்டேஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபாரின்ல எனக்கு வந்து இன்கம் டிரைவ் ஆயிருக்கு, நான் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது இன்கம் டிக்ளேர் பண்ணிட்டேன் பட் என்னோட அசட்ஸை டிக்ளேர் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி ப்ரொசீஜர்ஸ், அதுக்கு என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்து ஃபாரினில் இன்கம் இருந்திருக்கு, நான் இப்போ இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் அது இன்கமும் டிக்ளேர் பண்ணல, அசட்டும் டிக்ளேர் பண்ணல. அப்போ இதுக்கு ஒரு பெனால்ட்டி ப்ரொசீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறது படி பார்த்தா ஒரு 6 மாதம் நாங்கள் டைம் கொடுக்குறோம். அந்த 6 மாதத்துக்குள்ள நீங்களாக வந்து வாலண்ட்ரியாக இன்கேஸ் அப் டு 1 crore வரைக்கும் இருக்குன்னா வாலண்ட்ரியாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 30% டேக்ஸ்க்கு நீங்கள் கட்டணும். என்ன ஃபாரின் அசட்ஸ் கொண்டு வரீங்களோ அதுக்கு 30% டேக்ஸும் ப்ளஸ் பெனால்ட்டியும் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. இது நீங்களாக வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான லீகல் ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படாது, அதர்வைஸ் எடுக்கப்படுன்ற மாதிரி ஒரு இங்கே ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இந்த பெனால்ட்டி ப்ரொசீஜர் இப்போ ஐடி ஃபைல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாலும் இதில் வந்து புக்ஸை மெயின்டைன் பண்ணல. நான் வந்து நான் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரும்பாலும் இந்தியாவில் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் வந்து இன்னும் புக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஒரு டைரியிலையோ கிழிஞ்ச பேப்பர்லையோ இல்லை துண்டு சீட்லையோ இல்லைனா வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பர் அக்கௌண்டிங் சிஸ்டம் இங்கே ஸ்டில் கிடையாது. அண்ட் பெரும்பாலும் அதுக்கான பில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, தூக்கி போட்டு போவாங்க. எல்லாம் ஒரு சின்ன அட்டை பாக்ஸ் இருக்கும், அதில் இருக்கும், அவங்க டைரியில் இருக்கும், இல்லை அவங்க மேனேஜர்ஸ் இருந்தால் அவங்க சிலது வச்சுருப்பாங்க. பட் இப்போ கிளியராக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் முன்னாடி இருக்க பெனால்ட்டி ப்ரொசீஜர்ஸ் இருந்தது. இப்போ அது வந்து பெனால்ட்டி என்ற வேர்டு எடுத்துகிட்டு ஃபீஸ் என்ற ஒரு வேர்டு கொண்டு வராங்க. இனிமேல் வந்து டிலே மாதிரி இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், பண்ணலையா ஒரு நாளைக்கு இவ்வளோ பெனால்ட்டி. மேக்ஸிமம் சீலிங் வந்து இனிமேல் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் சீலிங் என்னன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி டேக்ஸ் ஆடிட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி வந்து 1 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன், கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா நான் டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணும். முன்னாடி இதெல்லாம் பண்ணலன்னா 1.5% ஆன் டர்ன் ஓவர் வந்து பெனால்ட்டியாக வரும். இப்போ அதுக்கான இது என்னென்னா இந்த ஃபீஸ் என்ற டெரிவேஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. தட் மீன்ஸ் நீ நெட்டாக வந்து ஈவன் 1 day டிலே ஆகுதுன்னு வச்சுங்களேன். நான் வந்து டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் எக்ஸாம் 31 பண்ணியிருக்கணும், நான் வந்து 2 நாள் டிலேவாக பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி 1 நாள் டிலே பண்ணாலும் இல்லை 1 நிமிஷம் டிலே பண்ணாலும் அந்த 1.5% பெனால்ட்டி வரும். இப்போ என்ன சொல்கிறேன்னா பெனால்ட்டி மாதிரி எத்தனை நாள் டிலே ஆயிருக்கோ அத்தனை நாளைக்கு மட்டும் பர் டேக்கு 100 or 200 அது இனிமேல் தான் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணும்.
இந்த ஸ்கீமில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது நீங்கள் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக புக்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா யூ வில் பி சேஃப். அண்ட் யுவர் அன்டில் அதர்வைஸ் யூ டிஸ்க்ளோஸ் யுவர் ஃபாரின் அசெட்ஸ், இந்தியாவில் இருக்க அசெட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. இதை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். கடைசி ஒரு கொஸ்டின், இப்போ இந்த என்ஆர்ஐஸாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்கேருந்து இங்கே செட்டில் ஆகி இங்கே வந்துட்டாங்க. கரெக்ட். அவங்கெல்லாம் வந்து எந்த லிமிட் கிராஸ் பண்ணாக்க எப்போ வந்து திருப்பி டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்? இப்போ எனக்கே ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா 2 லட்சம் இருந்தால் நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா, 5 லட்சம் இருந்தால் பண்ணணுமா, 10 லட்சம் இருந்தால் பண்ணணுமா, இல்லை 12 லட்சம் வரைக்கும் எனக்கு டேக்ஸ் ரிட்டர்ன் டேக்ஸ் கிடையாதுன்னா 12 லட்சம் வரைக்கும் நான் பண்ணாமல் இருக்கணுமா? யார் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்? சார் இது வந்து அகைன் இது என்ஆர்ஐ இருக்கட்டும் ரெசிடென்ட் 2 பேருக்கு ஒரே பதில் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் அந்த ஸ்லாப் ரேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 0 to 4 lakhs நில்லு, 4 to 8 இது வந்து ஸ்லாப் ரேட் சொல்லியிருப்பாங்க. ஈவன் அப்படி இருந்தாலும் அண்டர் செக்ஷன் 87A கீழே ரிபேட்டில் 12 lakhs கம்மியாக இருந்தால் டேக்ஸும் கட்ட மாட்டேன்னு இது இருக்கும். இது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஸ்லாப் ரேட்டுக்குள்ளே கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் நம்மள உங்களுக்கு வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏன்னா இன்கம்னு வரும்போது சேலரி இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இதெல்லாம் எல்லா கேபிட்டல் கேம்ஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஸ்லாப் ரேட்டோட கம்மியாக இருந்தால் ஃபைல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த ஈவன் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்லாப் ரேட் உங்களுக்கு ஒருத்தவங்க டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் மேண்டேட்டரியாக ஃபைல் பண்ணணும். நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கனாலும் ஃபைல் பண்ணணும். அதுமாதிரி கிரெடிட் கார்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்களா, இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 lakhs 3 lakhs மேலே பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்குனாலும் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நான் எது சொல்கிறேன், இதெல்லாம் இருந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் யுவர் இன்கம் உங்களுக்கு நோட்டீஸஸ் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 0 to 4 lakhs நில் அப்படின்னு இருக்கும் போது என்னுடைய இன்கம் வந்து வெறும் 1 lakh தான் இருக்குது, 2 lakhs தான் இருக்குன்னா நான் ஃபைல் பண்ண வேண்டாம். அப்படி கிடையாது சார். இப்போ டிடிஎஸ் இல்லாமல் அப்படி அந்த வேர்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். டிடிஎஸ் இல்லாமல் சப்போஸ் டிடிஎஸ் இருந்ததுன்னா ஓகே, டிடிஎஸ் 4 lakhs என்னோட இன்கமே 4 lakhs சார். 4 lakhs எனக்கு டிடிஎஸ் தான் வந்து இது மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் வந்திருக்கு. அதுக்கு டிடிஎஸும் பிடிச்சிருக்காங்க. இப்போ சார் நான் ஒரு என்ஆர்ஐயா இருக்கேன், நான் ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இந்தியாவில் வந்து வெறும் ஒரு 2 லட்சம் ரூபா வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு 6000 ரூபாய் தான் வந்து எனக்கு மொத்தமே இந்தியன் இன்கமே எனக்கு 6000 ரூபாய். ஆனால் டிடிஎஸ் 2000 ரூபாய் பிடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த கேஸில் வந்து நீ இட்ஸ் ஆப்ஷனபிள் மாதிரி தான். ஏன்னா அமௌண்ட் வந்து ஒரு வெரி நாமினல் அமௌண்ட். டிடிஎஸ் வெறும் 2000 ரூபாய் தான் இருக்குது. நீங்கள் அந்த 2000 ரூபாய் ரீஃபண்ட் எடுக்க நினச்சிங்கன்னா ஃபைல் பண்ணலாம். எனக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வேணாம்னா இக்னோர் பண்ணிக்கலாம். அவர் பண்ணலாம். அவ்வளோ. ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.